உங்கள் வாழ்க்கையில் வந்து சூப்பர் விமன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பெண்கள் யார் உங்களோட வாழ்க்கையில்? இந்திரா காந்தி. இந்திரா காந்தி ஏன் சார், அதை பற்றி கொஞ்சம் பகிர முடியுமா? ரொம்ப போல்டாக இருந்தவங்க, ஸ்டெப்பனாக ஆட்சி நடத்தினவங்க, எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆட்சி நடத்தினவங்க, ரொம்ப தைரியமாக இருந்தாங்க, எதை பற்றியும் ரொம்ப போல்டு லேடி அவங்க. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தேங்க்யூ சார். சார் உங்களுக்கு இசை எவ்வளோ பிடிக்கும்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய மேடைகளில் நிறைய பேட்டிகள் அதை பற்றி சொல்லியிருக்கீங்க. உங்களோட பரபரப்பான பயணங்களில் நீங்கள் கேட்குற பாடல் எது? ஓல்டு சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதாவது டிஆர் மகாலிங்கம், ஏஎம் ராஜாஜிக்கு, சீர்காழி கோவிந்தராஜன், அப்புறம் கேபி சுந்தரம்பாள், அது மாதிரி ஓல்டு சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது வந்துச்சுன்னா அது பொறுமையாக வந்து கேட்டு தான் போவேன். என்னுடைய வண்டியில் கேசட்டு இப்போ வந்து பென்ட்ரைவ் வந்துருச்சு, அதில் வந்து என்னுடைய ஓல்டு சாங்ஸ் தான் இருக்கும். அதுதான் வேணுங்கிறப்போ போட்டுட்டு போவேன். உங்களுக்கு இளையராஜா அவர்களோட இசை எவ்வளோ பிடிக்கும்னு தெரியும். அண்ட் ரீசெண்டாக அவருக்காக பாராட்டு விழா நடத்துனீங்க. ஆக்சுவலாக அவங்க யாருன்னா சார், நடிகை தேவயானி இருக்காங்கல்ல, அவங்களுடைய மகள். அவங்க நல்லா பாடுவாங்க. ஒரு சிங்கர் ஆக்சுவலாக, அதனால எல்லாம் மியூசிக் ரிலேட்டடாக அவங்க கிட்ட கேட்குறேன். நீங்கள் தான் பாட விரும்புறீங்களா? நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, உன் நினைவில்லாத இதயத்திலே நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை. சூப்பர், தேங்க்யூ. உங்களுக்கு பழைய நினைவு தான் வந்துட்டு போச்சா சார் அந்த பாட்டு கேட்டோன்னா? நீங்கள் தாளம் போட்டிருந்தீங்க, கவனிச்சேன் அதை. சிறையில் ஒரு வருஷம் இருந்தப்போ இந்த பாட்டை வந்து ஆயிரங்களுக்கு உசேன் என் கூட இருந்தார் ஜெயிலில். அவரை பாட சொல்லி கேட்பேன். ரொம்ப நல்லா பாடுவார். உள்ள இருந்துக்கிட்டு உசேன் மிசால ஒரே கொட்டடியில் இருந்தோம் நாங்கள். அவர் டெய்லி இந்த பாட்டை பாடி தான் நான் தூங்குறது. அந்த மாதிரி பாடுவார் அவர்.